அனைவருக்கும் வணக்கம். என்று நான் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் என்ற நடிகர் தினத்தின் கலை பயணத்தை பற்றி உரையாற்ற உள்ளேன். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு கொள்ள போகிறேன். கடந்த மாதம் ஜூலை 21 இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு இருக்குது. அதாவது அந்த ஜூலை 21 24வது மறைவு தினம் நடிகர் தினத்திற்கு இப்போ நான் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அதாவது கணேசன் அவர்களுடைய இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. தந்தையார் பெயர் சின்னையா மன்றாயர், தாயார் பெயர் ராஜாத்தி அம்மாள். கணேசன் அவர்கள் அக்டோபர் 1, 1928 பிறந்தார். மறைந்த தேதி ஜூலை 21, 2001. 72 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். மே 1, 1952 அன்று தனது உறவினரான கமலா என்பவர்களை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். உங்களுக்கு தெரியும், ராம்குமார், பிரபு, சாந்தி, தேன்மொழி. ஸோ கணேசன் அவர்களுக்கு கூட்டு குடும்பத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அதனால் தான் அவருடைய தம்பி சி விஷ்ணுவும் அண்ணன் சி வி தங்கவேல் குடும்பத்தாருடன் ஒரே குடும்பமாக தனது இறுதி ஆண்டு காலம் வரை வாழ்ந்து வந்தார். கணேசன் அவர்களுடைய பூர்வீகம் தஞ்சாவூர்ல வேட்டை திறங்கிற கிராமம். சிறிது காலம் அங்கே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் சங்கிலியானபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. அதற்கப்புறம் அவர் ஒரு பீக்கில் வந்தோடனே ஃபீல்டில் 1989 சென்னை டி நகரில் 55,000 சதுரடி கொண்ட பரப்பில் உள்ள ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கி அதை 2 ஆண்டு காலம் புதுப்பித்து 1961 தான் அங்கே குடியேறினார். ஸோ கணேசன் அவர்களுக்கு ஆக்சுவலாக நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அதை சொல்கிறத நினச்சா அந்த 1 மணி நேரமே பத்தாது, அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு. நான் முக்கியமான அவார்டை சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். 1960 எகிப்தில் கெய்ரோவில் ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சர்வதேச அளவில் சிறந்த நடிகருக்கான விருது கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1966 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1969 தமிழ்நாட்டின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. 1984 மத்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1995 பிரான்சின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதை பெற்ற முதல் இந்திய நடிகர் ஆவார். 1996 திரைப்பட உலகின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. 1998 என்டிஆர் தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வருத்தமான செய்தியை சொல்லிட்டு நான் அதுக்கு போறேன். அவருக்கு பாரத ரத்னா வழங்குறேங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம், கலையுலகுக்கே ஒரு வருத்தம். அது அவங்க ஏன் பண்ணலை, அது என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கு தகுதியானவர். ஆனால் அவருக்கு வழங்கலை. அது ஒரு சின்ன வருத்தம், ஒரு கருப்பு புள்ளி மாதிரி ஆயிடுச்சு அவருடைய கலை வாழ்க்கையில். அது ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாங்க இந்திய அரசாங்கம். அதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதை பதிவு செய்கிறாங்க அவரை பற்றி பேசுகிறவங்கன்னா. அடுத்தது, கணேசன் அவர்களுக்கு தேசப்பற்று உண்டு. காரணம், அவரது தந்தை தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் சென்ற ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்த போது சிறைபிடிக்கப்பட்டார். அன்றைக்கு தான் கணேசன் அவர்கள் பிறந்தார். அக்டோபர் 1928. சிலப்பதிகாரத்தில் துடிக்கூத்து பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த துடிக்கூத்தை ஆடியவர்கள் 3 மன்னர் குலத்தை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு மன்னர் குலத்தை சேர்ந்தவர் தான் கணேசன் அவர்கள். ஆகையினால தான் கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கணேசன் தனது 7வது வயதிலேயே நடிப்பின் மீது இந்த துடிப்பின் காரணமாக பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். பல சவால்களில் ஏறி இறங்கினார் வாய்ப்புகளுக்கு. அதற்கப்புறம் அவருக்கு மதுரையில் பாலகான சபாவில் தான் ஒரு அனாதை என்று சொல்லி சேர்ந்தார். அங்கு ஏற்கனவே 250 கலைஞர்கள் இருந்தார்கள். குறிப்பிடத்தக்கவர்கள் காக்கா ராதாகிருஷ்ணன், டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள்.
ஸோ கணேசன் தற்செயலாக காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து கணேசனை பார்த்துட்டார். என்ன கணேசா இங்கே வந்திருக்க அப்படின்னு. அப்போ கணேசன் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், ஐயோ வெளியில் சொல்லாதையா, நான் அனாதேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன், நீ எதுவும் மனதை வெளியே வச்சிடாதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் கணேசன் வந்து அங்கே பாடல் இசை நடிப்புகளை கற்றுக்கொண்டார். வசனம் சொல்லிக் கொடுக்க அந்த சபாவில் ஒரு வாதியார் இருந்தார். அப்புறம் பொன்னுசாமி படையாட்சி என்பவர் தான் நடிப்பு சொல்லிக் கொடுப்பவர். அவர் தான் அந்த பாலகான சபாவின் தலைவர். சபாவில் சேர்ந்து 10 நாட்களில் நாடக வேலை ஏறிய ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த நடிகர் திலகங்கிற பட்டம் பத்திரிகையாளர்கள் கொடுத்தது, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நடிகர் திலகம் வந்து அந்த ஆக்சுவலாக என்னன்னா காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த சபாவில் 5 வருஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அந்த கலைஞர்களெல்லாம் கணேசனிடத்தில் ஏதோ ஒரு திறமை உள்ளது என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த பொறாமை அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கணேசன் வந்து அந்த சபாவில் முதல் நாடகத்திலேயே சீதையாக பெண்வேடம் என்று நடித்தார். அதற்கப்புறம் 2-3 வருஷத்துல கணேசன் அவர்கள் ஒரே நாடகத்தில் 4 பாத்திரங்கள் கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பித்தார். அதற்கப்புறம் இந்த 250 கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வரும் வசனங்களை கணேசன் அவர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். நீங்கள் அவருடைய வயதில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருப்போம். ஆனால் அவரு பாருங்க எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியாலிட்டி அவர்கிட்ட இருக்குன்னு பாருங்க. 250 கலைஞர்களும் யாராவது ஒரு கலைஞர் உடல்நல குறைவால் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கணேசன் அந்த கதாபாத்திரத்தில் மாறுவேடத்தில் போய் நடிச்சிருவார். ஆகையினால சபாக்காரன் வந்து கணேசனுக்கு லீவு கொடுக்கறதில்லை. ஸோ அதற்கப்புறம் ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் கணேசன் வந்து வீட்டுக்கு போகிறார், தன் தாயை பார்க்குறார், கட்டி அணைத்து அழுகிறார். இவர் சபாவில் இருந்த காலகட்டத்தில் இவருடைய 2 சகோதரர்கள், அதாவது ஏற்கனவே நாம் சிவி சண்முகம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கேன், தம்பின்னு அண்ணன் சிவி தங்கவேலுன்னு சொன்னான். அவர் இல்லாம 2 சகோதரர்கள் இறந்து விட்டார்கள். ஸோ இந்த வீட்டுக்கு போவதற்கு சபாக்காரர்கள் லீவு கொடுக்கல. ஸோ அதனால தனியாக உட்காந்து அழுகிறார். அப்புறம் அவர் பல சபாக்களை பல நாடகங்கள் நடிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து கேரளாவில் ஒரு சபாவில் சேர்ந்து மனோகரமாக வேடம் விட்டு நடிக்கிறார். அங்கே என்ன அப்படின்னா கொல்லங்குளம் ராஜாவும் அவர் மனைவியும் அந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்க. பார்த்துட்டு மனோகரமாக நடித்த கணேசனுடைய நடிப்பின் திறமையை பாராட்டி அவருக்கு ஒரு வெள்ளி தட்டை கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அந்த நாடகங்கள் சில காலம் ஓடுறதில்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ சென்னையில் கொஞ்சம்லாம் பீக்கில் ஓடிட்டு இருக்கும் 6வது எபிசோட், இப்போ 1000வது எபிசோட்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நாடகங்கள் ஓடலை. ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, கிழங்கு வகையெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. கணேசன் இதை பார்த்துட்டு சகிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த தன்னுடைய நடிப்பிற்கு அங்கீகாரமாக கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளித்தட்டை அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்து, சபா மேனேஜர்கிட்ட இதை விற்று இவர்களுடைய பசியை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏப்பா உன்னுடைய நடிப்புக்கு ரெகக்னிஷனாக கொடுத்துருக்காங்க, இதை நீ விற்க சொல்றியப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னார், இதை நான் டெய்லி காலையில சாயங்காலம் பார்த்து என்ன பண்ணுறது, அவங்க பசியில் வாடிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்புறம் விற்று அவங்க பசியை தீர்த்திருக்காங்க. அப்போ அவருக்கு வயது 15வது வயதிலேயே தனக்கு ஒரு தாராளமான தர்ம குணம் இருக்குங்கிறத அவர் எடுத்துக்காட்டியிருக்காரு. அப்புறம் கணேசன் அவர்கள் நிதி உதவி செய்ததெல்லாம், தர்ம காரியம் செய்ததெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். 40 ஆண்டு காலத்தில் நீங்கள் மறைச்சு போயிருங்க அவர் எவ்வளவு தர்மம் செய்திருக்காருங்கிறத நான் சொல்ல போகிறேன், பின்னாடி கேட்குங்க. அப்புறம் மெக்கானிக்காக வேலை வந்திருக்காரு கணேசன். அப்போ என்ன ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு, என்ன கணேசா நீங்கள் உட்காந்து ஸ்க்ரூ டிரைவர் அனைத்தையும் போட்டுக்கிட்டு வட்டி எழுதிக்கிட்டு இருக்க, நீ இருக்க வேண்டிய இடமே வேலைன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் கேஆர் ராமசாமி சபாவில் சேர்த்து விட்டுருக்காரு. அந்த சபாவில் இவர் பத்மாவதினு ஒரு பெண்மேடம் என்று நடித்திருக்காரு. அப்போ அந்த நாடகத்தை டி.கே. சண்முகம்னு வந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் தெரியாதவங்க இருக்க முடியாது, நாடகம் ரொம்ப பிரபலம். ஸோ அவர் வந்து அந்த நாடகத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கிட்ட சபாக்காரன் கேட்டிருக்காரு, ஏன்னா இந்த பத்மாவதியாக பெண்வேடம் என்று நடித்தாங்க, அது யாருப்பான்னு கேட்டிருக்காரு.
சபாக்காரர்கள் கணேசனை அழைச்சிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த டி.கே. சண்முகம் சொல்லியிருக்காரு, தன்னுடைய 40 வருட அனுபவத்தில் இப்படி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கப்புறம் கணேசன் வந்து இந்த பி.கே. ராமசாமி என்ன பண்ணார், கணேசன் அண்ணாதுரை இடத்துல போய் சேர்த்து வர்றாரு. அங்கே சரி பரவாயில்ல, அங்கே ஒரு 6 மாத காலம் அவர் வேலை செய்கிறார். என்ன வேலைன்னா, கேட்குதா பின்னாடி எல்லாம் பத்ராம சார் கேட்குதா? ஆக்சுவலாக ஒரு 6 மாத காலம் வேலை பார்த்துருக்காரு. என்ன மாதிரி வேலைன்னா, அண்ணாவிற்கு மாட்டு வண்டி ஓட்டுவது, மாட்டுக்கு வைக்கோல் போடுவது, மாட்டு வண்டியை பராமரிப்பது, அப்புறம் அண்ணாவுடைய எழுதினவைகளை பக்கம் போடுவது, அவர் எழுதின இதெல்லாம். ஸோ இப்படி வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இதற்கு நடுவில் ஈரோட்டில் சக்திகான சபா அப்படின்னு ஒரு சபா இருக்கு. அங்கே நடிக்கிறதுக்கு நடிகர் இல்லாதனால கருணை சண்முகமும் கலைஞர் மு. கருணாநிதி, அப்போ கலைஞர் கிடையாதப்போ மு. கருணாநிதி தான், அப்புறம் தான் பின்னாடி கலைஞர் மு. கருணாநிதி வந்தார். ஸோ அவரும் அண்ணாவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கணேசன் எங்களுக்கு நடிக்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்புறம் அண்ணாவை நான் அனுப்பிச்சி வச்சிடறாரு. ஸோ அந்த சக்திகான சபாவில் விதின்னு ஒரு நாடகத்தில் நூர்ஜஹானா பெண் வேடம் என்று நடிக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். அங்கே தான் அவருடைய விதி மாறுகிறது. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் என்னங்க பெண் வேடமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் கணேசனுக்கு கொஞ்சம் கூந்தல்லாம் நீளமாக இருக்குமா, அந்த பெண் வேடம் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்குமா. அதனால தான் அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த விதி நாடகம் வந்து வேலூரில் நடக்கிறது. அப்போ அங்கே வேலூரில் வந்து நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த நாடகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட, ஏமா இந்த நாடகத்தில் இந்த மாதிரி பெண் வேடம் ஏற்று நடிச்சிருக்காரு, இப்போ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் தான் சொல்கிறார். அப்போவே வந்து அந்த பெருமாள் முதலியார் டிசைட் பண்ணிட்டார், இந்த நடிகரை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். இதுதான் வந்து மனிதனுக்கு பிரேக்கிங் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில். இதுதான் இங்கே தான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பெருமாள் முதலியார் யாருன்னா, ஏவி மெய்யப்ப செட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் விநியோகத்தில் இந்த பெருமாள் முதலியார் தான், நேஷனல் பிக்சர்ஸ். ஸோ ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த பெருமாள் முதலியார் வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார்ல ஒரு படம் எடுக்கலாமா நம்மன்னு கேட்குறாரு. அப்போது செட்டியார் கேட்குறாரு, கதை இருக்காப்பா அப்படிங்கிறார். ஆமாம், பாவக சுந்தரன்னு ஒருத்தர் பராசக்தின்னு ஒரு கதை வச்சிருக்காரு, தரமான கதைன்னு சொல்கிறாரு. சரி, அது சொல்லிட்டு நடிகர் யாருன்னு கேட்குறாரு. அப்போ பெருமாள் முதலியார் சொல்கிறாரு, கணேசமூர்த்தி நம்மகிட்ட ஒரு நடிகர் இருக்காரு, அவரை வச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறார். அப்போது செட்டியார் சொல்கிறாரு, பார்த்தோம்னா வேண்டாப்பா, கே.ஆர். ராமசாமி, டி.ஆர். மகாலிங்கம் இவங்களையெல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் பாட தெரியும், அப்படி பாட்டு வாக்கிலேயே படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்கப்பான்னு. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிதான். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, பெருமாள் முதலியாருக்கு இதில் உடன்பாடு இல்லை. என்ன பண்ணுறாரு பெருமாள் முதலியார், அண்ணா கிட்ட போய் நடந்த இவருக்கு செட்டியாருக்கு அந்த விஷயத்தை போய் சொல்கிறார். அப்போ அண்ணா தான் சொல்கிறார், பா செட்டியார் கணேசனை போட்டு படம் எடுக்க சொல்லுப்பா, நல்ல நடிகன்ப்பா, ஒரு வாரம் கணேசனை போட்டு ஒரு படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா நான் அடுத்த 2 படங்களுக்கு ஃப்ரீயாக கதை வசனம் எழுதித்தரேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதே விஷயத்த இந்த பெருமாள் முதலியார் கர்நாடகாவிட்ட சொல்கிறார். அவர் பாணியில் பதில் சொல்கிறார், எவனா சொன்னது கணேசன் நடிக்க தெரியாது, நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைடா, போய் சொல்லுப்பா அவர்கிட்ட, நீ கணேசனை போட்டு எடுக்க சொல்லு, அந்த படத்தில் எனக்கு ஊதியம் வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பெருமாள் முதலியார் செட்டியார் போய் சொல்கிறார். அப்போ செட்டியாருக்கு ஒரு முடிச்சுக்கிட்டார். செட்டியார் என்ன நினைக்கிறார், அண்ணாதுரையும் எம்ஆர் ராதாவுமே சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த நடிகர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துடுறார். வந்துட்டு உடனே என்ன பண்ணார், சரி பராசக்தி படம் ஷூட்டிங்கு ஏற்பாடு பண்ணிடுன்னு சொல்லிடுறாரு, அப்ரூவல் கொடுத்துட்றாரு. அந்த சமயத்தில் கணேசன் வந்து திருச்சியில் இருக்கார். உடனே விமானம் மூலம் உடனடியாக சென்னைக்கு வரவழைக்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் விமானத்தில் பயணித்த ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஸோ படம் 1950 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3000 அடி எடுத்துடுறாங்க. ஆனால் எதிர்ப்புகள் நிறைய இருக்குது.
ஏவிஎம் ஸ்டுடியோலையே எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்னன்னா செட்டியார் ஒன்றுமே அட்ரஸ் இல்லாதவங்க வச்சு படம் எடுக்கிறாரு, கண்டிப்பாக லாஸ் ஆக போகுது அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் பெருமாள் முதலியார் தினம் ஒரு உறுதியான நம்பிக்கையோட இருக்கார். கணேசனை வச்சு நம்ம படம் எடுக்கிறோம், வெற்றி அடையிறோன்றதுல உறுதியாக இருக்கார். ஸோ அதனால நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படல. 3000 அடி எடுத்தாச்சு. ஐயாவி மையம் செஞ்சார் வந்து 3000 அடியை ஜஸ்ட் போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்பா உடல் அவருடைய குரலுக்கு தகுந்த மாதிரி உடல் வாகை இல்லை, ஏன்னா அப்போ கொஞ்சம் மெலிசாக தான் இருப்பார் சிவாஜி. அப்போ சொன்னோன்னா என்ன பண்ணுறாரு, உடனே பெருமாள் முதலியார் கணேசனுக்கு மல்யுத்த பயிற்சி, நீச்சல் பயிற்சி இதெல்லாம் கொடுத்து நல்ல குஷியான ஆகாரங்களை கொடுத்து அவரை உடலை தீர்த்திடுறாரு. 10,000 மணி எடுத்து முடிக்கப்பட்டது. அக்டோபர் 17, 1952 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் காட்சி பார்த்த உடனே 2வது ஷோ நிற்கிறாங்க. ஒரே இரவுல கணேசன் கோழி முடிச்சுட்டு போயிடுறாரு. சரி, இலங்கையில வெற்றி விழா உள்ள ஒரே படம் பராசக்தி. இது வந்து என்னன்னா ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்து தமிழ் திரைப்பட உலகில். இப்போ நான் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். நம்ம தமிழ் திரைப்பட உலகம் 1931 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பராசக்தி வர்ற வரைக்கும் 20 ஆண்டு காலம் எப்படின்னா, கதாநாயகனுக்கு குரல் படம் இருக்கணும், பாடம் தெரிஞ்சிருக்கணும். தியாகராஜ பாகவதர், நீங்கள் தியாகராஜ பாகவதருடைய மன்மதனியை பாட்டை பழைய சாப்பிட்ட கேட்டு பாருங்க, அவ்வளவு இனிமையா இருக்கும். அதுக்கெல்லாம் மியூசிக்கே தேவையில்லை, அவருடைய குரலுக்கெல்லாம் இப்படி வருது. அதாவது ஒரு படம்னா அந்த காலகட்டத்தில் 70 பாட்டு இருக்கும். உட்கார்ந்தா பாட்டு, எந்திரிச்சா பாட்டு, நடந்தா பாட்டு, பாட்டிலேயே கதையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்தது. அது வந்து ட்ரெண்டை வந்து இந்த பராசக்தி மாற்றிடுச்சு. கதை, நடிப்பு, வசனம் இருந்தால் போதும் படம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அடுத்தது மனோகரான படம் கேஆர் ராமசாமியை போட்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தாங்க. இந்த குரூப் தான். ஸோ இந்த பெருமாள் முதலியார் அப்போது அண்ணா சொல்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, படம் இப்போ தான் நல்லா வெற்றிகரமாக பராசக்தி ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிக்கிறாங்க. அப்புறம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, மனோகராவுக்கும் கணேசனையே போட்டு எடுக்கிறது முடிவு பண்ணுறாங்க. அந்த படத்தை எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கோர்ட்டு சீன் முடிஞ்சோடனே கணேசனை மனோகரனை சங்கிலியான எடுத்துட்டு போவாங்க காவலாளிகள். அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்புவார். திரும்பி, புருஷோத்தமரே, உமக்கு நெஞ்சில் துணிவிருந்தால் எடுத்துக்கொள் உமது வாழை, தடுத்துக்கொள் உமது சாவை, இந்த தடுப்புக்காரி குழுக்கு சேர்ப்பில் நீர் கோடையாக இருந்தாலும் வெற்றி டைலாக் கணேசன் பேசி முடிச்சுவார். முடிச்ச உடனே அந்த ஸ்பாட்டில் எல்வி பிரசாத், உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்காரர், அவர் பெரிய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர், அவர் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். உடனே அந்த டைலாக் முடிச்சோடனே கணேசன் கூப்பிடுவார், எப்பா தெலுங்குல இதை பேசுவியா அப்படின்னு. கணேசன் நான் பேசுவேனே அப்படின்பார். தெலுங்கு தெரியுமான்னு கேட்பார். தெரியும். சரி, நான் ஷார்ட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன், இப்போவே நான் நடிக்கிறேன், இப்போவே அவனுக்கு ஆச்சரியப்பட்டுவார். உடனே ஷார்ட் ரெடி பண்ணுவார். அதே மாதிரி அதே டைலாக்கை தெலுங்கில் பேசுவார். 0.1% கூட தமிழில் பேசுனதுக்கும் தெலுங்கில் பேசுனதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது உலகத்தில் எந்த நடிகராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய்மொழியில் ஒரு வெற்றி டைலாக்கை பேசிட்டு இம்மீடியட்டாக ஆன் த ஸ்பாட்டு வேற மொழியில் பேச சொன்னால் கண்டிப்பாக பிறவி நடிகர் சிவாஜியை தவிர யாராலையும் முடியாது. இவர் முடிக்கிறாரா முடியும், ஏன்னா வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு நடிகர் சிவாஜி கணேசன். அப்புறம் என்னாச்சுன்னா, சிவாஜிக்கு வந்து கணேசனுக்கு வந்து ஒரு சின்ன தன்னை சுய பரீட்சை பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறாரு, கிளாசிக் ஆக்டர் கே ராமசாமி போய், ஒரு படம் நீ வந்து கதாநாயகன், நான் வில்லன் நடிப்போங்கிறார். அவர் சொல்கிறாரு, ஏப்பா இப்போ தான் பராசக்தியும் மனோகராவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கு, ஏன் இந்த பரிசோதனை இல்லை, நடிக்கணும்னு நடிச்சதுதான் துளி விஷயம்னு ஒரு படம். நீங்கள் போட்டு பாருங்க இந்த படத்தை. வில்லனா அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். யாரு, கணேசன். அந்த கதாநாயகன் கேரக்டர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் வந்து எல்லாம் திரும்பிப்பார். அப்புறம் கூட்டுக்கிளி படம்லாம், அப்புறம் காமெடி ஆக்டராகவும் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக். நான் இவருக்கு இந்த சிவாஜி பட்டம் வந்தது இல்லையா, அது எப்படி கிடைச்சுன்னு சொல்லிடுறேன். 1945 சென்னையில் பெரியாரோட 7வது சுயமரியாதை மாநாடு நடக்குது.
இதற்கு அண்ணா என்ன பண்றார், சிவாஜி கண்ட இந்துராஜ்னு ஒரு நாடகத்தை ரெடி பண்றார். ரெடி பண்ணிட்டு எம்ஜிஆரை வந்து நடிக்க சொல்றாரு. எம்ஜிஆர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய டைலாக்லாம் நமக்கு வராது, என்ன விட்டுருப்பான்றாரு. அப்புறம் அண்ணா என்ன பண்றாரு, கணேசன் கேட்கிறார். கணேசன் தான் நான் நடிக்கிறேனே அப்படிங்கிறார். இப்ப நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும், அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன. அன்று காலை 11 மணிக்கு தான் 90 பக்க வசனத்தை கணேசன் கொடுக்கிறார் அண்ணா. மாலையே 90 பக்க வசனத்தையும் மனப்பாடம் செய்து நடித்து காமிச்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த நடிகராலே முடியாதுங்க, இதெல்லாம் இனிமேல் பார்த்து வரணும். ஸோ அப்படிப்பட்ட நடிகர். அப்போ என்னாச்சுன்னா, அந்த சிவாஜி கண்ட இந்துராஜன் சூப்பர் ஹிட் நாடகம். பெரியார் சொல்றாரு, அப்பா இவனுக்கு சிவாஜி எடுத்து பட்டத்தை கொடுத்துருங்க. அப்படி வந்ததுதான் அந்த சிவாஜிங்கிற பட்டம். அப்புறம் 1964 ஒரே சமயத்தில் கணேசன் அவர்களுக்கு 10 படம் புக் ஆகும். இந்த 10 இதுக்கு ஒரு படத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம். ஆனால் பராசக்தியும் மனோகரா வந்த அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு 250 ரூபாய், இப்போ 25,000 ரூபாய். மொத்த தொகையும் 10 படத்துக்கும் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நடிகர் திலகம் என்ன பண்ணாரு, இந்த பணத்தை கொண்டு சங்கிலியாண்டபுரத்தில் தன் தாய் வாழ்ந்த வீட்டை விலைக்கு வாங்கிடுறார் ஞாபகார்த்தமா. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த 20 வருஷம் சொன்னேன் இல்லையா, தியாகராஜ பாகவதர் தான். அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதற்கு ஆரம்பகால சம்பளம் வந்து 1000 ரூபாய். அவர் பீக்கில் வந்ததான் 10,000 ரூபாய். அதுதான் அப்போ அந்த ரேஞ்ச் 1000 தான் இருக்கும். பட் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் தான் லட்சம் ஆனது. அப்புறம் கமல் ரஜினி காலத்தில் தான் கோடின்னு ஆனது. அப்புறம் விஜய் அஜித் காலத்தில் பல கோடிகள் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த இதனுடைய ட்ரெண்டு. சூப்பர் ஸ்டார் வந்து எல்லா பீரியட்ல இருந்திருக்காங்க. தியாகராஜ பாகவதர் நடிகர், P.U. சின்னப்பா சூப்பர் ஸ்டார், சிவாஜி நடிகர், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், கமல் நடிகர், ரஜினி சூப்பர் ஸ்டார். ஸோ அது வந்து அதுவும் இருந்துட்டு தான் வந்திருக்கு. அப்புறம் அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல நடிப்பு கலை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பியத்தில் 9 இயல்கள் பற்றி சொல்லப்படுது. அதில் 6வது இயல் மெய்ப்பாட்டியல்னு சொல்றாங்க. இந்த மெய்ப்பாட்டியல்ல 8 சுவைகள் இருக்கு. இதுதான் மனிதனின் சுவை. இது 4 கிளைகளாக பிரியும் போது 32 சுவைகள் ஆகிறது. இந்த 32 சுவைகளில் நடித்த ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதுக்கப்புறம் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு நாடக தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர். 75 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கார். இவருடைய வாழ்க்கை பூரா உலகத்தில் உள்ள நடிகர்களுக்காகவே சில மெத்தடாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். அதாவது ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கார். அப்புறம் ஆக்டிங் மெத்தடாலஜியில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கார். அண்ட் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ், அப்புறம் பில்டிங்கே கேரியர், கிரியேட்டிவ் ரோல். 3 வால்யூம் ஆகும். அதாவது உலகத்தில் உள்ள நடிகர்களுக்கு இதுதான் டிக்ஷனரி, இதுதான் இலக்கணம் அப்படி டிசைன் பண்ணியிருக்கார். இப்போ இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியினுடைய மெத்தடாலஜி, அவர் சொன்ன வழிகள், அந்த சொன்ன விதிகள், அது எப்படி நம்ம நடிகர்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல குரல் படம் கேட்கவே வேண்டாம், சினிமா குரல். சரி. 2வது நேரம் தவறாமை. கணேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த படப்பிடிப்புக்கும் நேரம் கழித்து சென்றதாக சரித்திரம் இல்லை. 3வது தாய்மொழியில் ஆளுமை. சொல்லவே வேண்டாம். கிளாரிட்டி, அவருடைய டைலாக் தான் அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும். 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் அவருடைய இது. 4வது கற்பனை திறன், வசனம் பேசும் முறை. உங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், எப்படி அவருடைய டைலாக்னுடைய அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்தது கற்பனை திறன். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு நடப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது எப்படிங்க இந்த மாதிரி உங்களால் நடக்க முடிஞ்சது? இது என்னப்பா பெரிய விஷயம், ஒரு வீரன் கோழ மாதிரியே நடப்பான். சும்மா நானே ஒரு கற்பனை பண்ண வீரமா நடிச்சேன், அவ்வளவுதான். ஆக்சுவலாக பேனர்மேன் டைரின்னு ஒரு டைரி, ஒரு குறிப்பு இருக்கு. அந்த காலத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு குறிப்பு அது. அதுல இந்த நடையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்ட நடையும் இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடந்த நடையும் சேமா இருக்கு. அதுக்கப்புறம்
போக்கும் திறன் இது எல்லா நடிகருக்கும் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறோம்னா அந்த நடிகர் என்ன பண்ணணும், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தில் எங்கேயாவது அது தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு நடிகருக்கு அவசியம் தேவை. அப்படி என்ன பண்ணாரு கணேசன் நடிகர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் காஞ்சி பெரியவாளை பார்த்துருக்காரு. பார்த்து அவருடைய அந்த நடைமுறை பாவனை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. 1967 திருமருச்செல்வன் ஒரு படம் வந்தது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு பேனர் பூரா ஒட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும். ஸோ காஞ்சிபுரத்தில் பெரியவா வந்து வீதியில் போகிறார், மெயின் வீதியில். அந்த பேனரை பார்த்துடுறாரு, தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாரு. ஏன்டா இந்த மாதிரி படம் என் படத்தையெல்லாம் போட்டு மானத்தை வாங்குறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறார், பெரியவா இது நீங்கள் இல்லை, சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் திருவள்ளுவர் ஒரு படம் நடிச்சிருக்கார், அதனுடைய பேனர் தான் எழுதுகிறார். அவர் அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. சரி அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். அப்புறம் அவர் ஃபேமிலியோட போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்தது கதாபாத்திரம் உருவாக்குதல், கிரியேட்டிங் ரோல், அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுக்கப்புறம் யூனிட் அண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்னன்னா சிவாஜி கணேசன் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, ஒரு கேரக்டர்னா அதுக்குள்ள நுழைஞ்சு அதாவே இன்வால்வ் ஆகிடுவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மொத்தம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துலேயும் சேர்த்து 310 படம் நடிச்சிருக்காரு. இதில் 250 படங்கள்ல கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதுலேயுமே 178 படம் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பாரதியார், கப்பலுடைய தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார்னா நமக்கு அவர் தான் ஞாபகம் வருது, கப்பலுடைய தமிழன்னா அவர் தான் ஞாபகம் வருது. ஒரிஜினல் கப்பலுடைய தமிழன் எப்படி இருப்பாரு, ஒரிஜினல் பாரதியார் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அப்படிதான் இவருக்கு அப்புறம் நம்ம அப்படி ஆயிட்டோம். அவர் நம்ம அந்த கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒத்திகை, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1955 1952 வருடங்கள் ஒத்திகை பார்த்துருக்காங்க. அந்த பீரியட்ல கணேசனுக்கு 23 படம் நடிச்சுட்டு இருந்தார். டைட் ஷெட்யூல், ஒத்திகைக்கு அவரால் போக முடியல. ஆனால் என்ன பண்ணுவார், ஒத்திகை நடக்கிற இடத்துக்கு போவார். போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டுவா இந்த இடத்துல என் வசனம் என்ன சொல்லு, நம்ம சொல்லுமா கேட்டுவார், போயிடுவார். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இந்த குழுவில் இருக்கவங்க சந்தானம் இந்த நிர்வாகம்ன்றப்ப சொல்லியிருக்காங்க, கணேசன் வந்து வர்றதே இந்த ஒத்திகைக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு கணேசனை கூட்டிகிட்டு போய் சரி அங்கே ஒத்திகை பார்த்தலான்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலையில் ஒத்திகை பார்த்தோன்னு பார்த்தா அவருக்கு கணேசனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அந்த சந்தானம் சொன்னார், பாப்பா நம்ம சென்னைக்கு திரும்பி போயிடலாம், என்ன பண்ணுறது, ஒத்திகை தான் பார்க்க முடியாமல் போச்சு. அப்போ கணேசன் சொல்லியிருக்கார், யார் சொன்னது ஒத்திகை பார்க்கல, நேற்று நைட்டு மொத்தம் 100 பக்க வசனம் வீரபாண்டிய கட்டபொம்மன், 150 பக்க வசனம் நான் மனப்பாடம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், இன்னும் 150 பக்கம் தான் நான் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ராஜா ராணின்னு ஒரு படம் 1956 வந்தது. அதில் சேரன் செங்குட்டுவனா சிவாஜி நடிச்சிருப்பார். காவிரி தந்த புதுமணலின்னு ஒரு 16 பக்க வசனம், பீம்சிங் டைரக்ஷன். பேசி முடிச்சுடுவார். முடிச்ச உடனே கேமராமேன் பீம்சிங் ரொம்ப நேரம் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சிவாஜி இதை பார்த்துருவார். பார்த்துட்டு கேமராமேன்கிட்ட கேட்பார், என்னப்பா பிரச்சனை, நான் முடிச்சு கொடுத்துருந்தேன், 200 அடி எடுத்தாச்சு இந்த படம், நம்ம இப்போ என்ன மறுபடியும் பிரச்சனை இல்லை சார், இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்பேன். மறுபடியும் நீங்கள் நடிக்கணும் அப்படின்பேன். சரி நீ ஷார்ட் ரெடி பண்ணி சொல்லி நடிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் ஷார்ட் ரெடி பண்ணுவாங்க, நடிப்பார். இவர் நடிச்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த 800 அடியும் இந்த 800 அடியும் இவங்க போட்டு பார்த்துருக்காங்க. 0.1% கூட வேரியேஷன்ஸ் இல்லை. இது வந்து எந்த நடிகராலையும் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது. அப்புறம் சிவாஜி கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, மேக்கப் மேன் கிடையாது, அவரே தான் ஒப்பனை பண்ணிப்பார். அதுதான் அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் ஒப்பனை பண்ணிப்பார். ஸோ அப்படி 1969 தெய்வம் மகன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் அதாவது சங்கர அப்பாவா நடிக்கிற சிவாஜிக்கு இடது பூர்வம் திக்காரு. அப்புறம் அனாதை இல்லத்தில் கண்ணனா நடிக்கிற சிவாஜிக்கு 2 பூர்வமும் திக்காரு. அதுக்கப்புறம் விஜயா செல்ல பிள்ளையா வீட்டில் இருக்கிற பையனுக்கு 2 பூர்வமும் தின்னாரு.
அந்த உருவத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணியே இந்த 3 கேரக்டரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அது சிவாஜி கணேசன். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஏசி திருவாச்சந்திரன். ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ட் வரும், தயவுசெய்து நீங்கள் போட்டு பாருங்க. வீட்டில் 3 சிவாஜியுமே மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 3 விதமான டைலாக் வரும், 3 விதமான எக்ஸ்பிரஷன் வரும், டோனும் மாறும். அப்படி அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டாங்க. அப்போ ஏசி திருவாச்சந்திரன் சொல்கிறாரு, 3 சிவாஜி அருமையாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சிவாஜி 3 ரோலில் நடித்தாரு சொன்னார். இந்த படம் வந்து ஆஸ்கார் படத்துக்கு போணுச்சு. அங்கேயும் இதே விமர்சனம், 3 சிவாஜியும் பிரமாதமாக நடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி பிரகாரம் ஒரு நடிகருக்கு ஒரு நேரம் தாங்க அந்த ஆத்மா ஏறி இறக்கும். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு 1964 14 ஆத்மாக்கள் ஏறி இறங்கியிருக்கு. சொல்கிறாங்க, நவராத்திரி 9 பேரம், கை கொடுத்த தெய்வம், கர்ணன், புதிய பறவை, அப்புறம் பச்சை கலக்கு, அப்புறம் ஆண்டவன் கட்டளை, முரடன் முத்து, 14 இது காலையில் ஒரு ஷாட்டு ஒரு படம், மத்தியானம் ஒரு ஷாட்டு வேற படம், இப்படியே 14 கேரக்டர் மாற்றி மாற்றி நடிச்சிருக்காரு. இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி விதியவே மீறிட்டாரு. அப்புறம் சிவாஜிக்கு யானை கூட பேசுகிற மொழி தெரியும். இதை எப்படி கற்றுக்கிட்டாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கொல்லம்புரம் ராஜா வந்து தகடெல்லாம் வந்து வெள்ளிட்டெல்லாம் கொடுத்தாரு, அங்கே கேரளாவில் கற்றுக்கிட்டாரு. இது எப்படி இவருக்கு திரைப்படத்தில் உதவி பண்ணுச்சுன்னா, 1958 காத்தால இன்னொரு படம் வந்தது. அந்த படத்தில் சிவாஜி கணேசனை சங்கிலியால் கட்டி யானை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ அந்த ஷாட் நடக்கும். ஆனால் சிவாஜி கணேசன் யானை மொழியில் அதுக்கிட்ட பேசிட்டு வருவார், நீ அந்த மெதுவாக இழுத்துட்டு போ, வேகமாக இழுத்துறாத. ஸோ அதே மாதிரி அந்த ஷாட் பர்ஃபெக்டாக மெதுவாக எடுத்துட்டு போவோம் அந்த யானை. இன்னொரு படத்துலேயே அது உதவுச்சு. சரஸ்வதி சபா 1966 வந்தது, ஏபி நாகராஜன் படம். அதில் ஒரு ஷாட் என்னன்னா, சிவாஜி நிற்காரு, யானை கிட்ட இருக்கும், அதை அவுத்து விடுவாங்க. அந்த யானை வந்து அவர் பக்கத்தில் வந்து இப்படி காலத்துக்கு நிற்கணும். இதுதான் அந்த ஷாட். ஸோ ஏபி நாகராஜன் ஒரு பயம், நம்ம இவரை போட்டு எடுத்து அதை வந்து மிதிச்சுன்னா விஷயம் முடிஞ்சு போயிருப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணேன், அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் டம்மியை போட்டு எடுத்திருக்காரு. அந்த யானை வந்து தூக்கி நிற்கணும்னு பார்த்தா டம்மியை அனுப்பிடுச்சு. ஸோ ஆக்சுவல் ஷாட்டுக்கு சிவாஜி வந்துட்டார் மறுநாள். வந்துட்டு ஏபி நாகராஜன் சொல்கிறார், டம்மியை போட்டு எடுத்துடலாம், அதனால் நான் யானை அவுத்து விடுறேன். ஸோ யானை அவுத்து விடுறாங்க. மறுபடி பக்கத்தில் வந்து அந்த யானை மொழியில் சொல்கிறார், நெல் நான் சொல்கிற வரைக்கும் காலை வந்து கீழே இறக்கப்படாதுன்னு சொன்னார். ஆனால் நமக்கு வந்து பேசலாம், டப்பிங்கில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அது படத்தில். ஆனால் அங்கே யானை மொழி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது இவருக்கு நடந்த ஒரு இது உதவியாக இருந்த ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் 1959 ஏசிய சாமின்னு ஒரு பிரபலமான டைரக்டர் தங்கப்பதுமைன்னு ஒரு படம் சிவாஜியும் பத்மினியும் போட்டு எடுத்தார். ஒரு பாடக்காட்சி ஷூட் ஆகும், அது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது டைரக்டருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனால் இப்போ பத்மினி அவங்க பயங்கர டைட் ஷீட், கால் ஷீட்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ அந்த டைரக்டர் என்ன பண்ணுறார், பத்மினியை கூப்பிட்டு, அம்மா நீயே அந்த ஷார்ட்டை டைரக்ட் பண்ணுற அப்படிங்கிறார். அப்போ சிவாஜி கணேசன் பத்மினி கிட்ட சொல்கிறார், டைரக்டரமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். இது எந்த நடிகருக்கு இதெல்லாம் வரும், இந்த பக்குவம்லாம் வராதுங்க. நம்ம கூட அவர் நடிக்கிற நடிகர் இவன் டைரக்ட் பண்ணி நான் என்ன நடிக்கிறதுக்கு போயிடுவான். அதுதான் சிவாஜிங்க அவருடைய அந்த பக்குவம். அப்புறம் 1962 சிவாஜி அவர்களுக்கு ஜேஎஃப் கென்னடி அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். இவருடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு நடிகரை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தார். அவர் 1962 அமெரிக்கா கிளம்புற நேரத்தில் வலைய பாண்டியான்னு ஒரு படம் புக் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடியே அந்த அழைப்பு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் 3 ரோல். பிஆர் வந்து ஒரு படம், இவர் என்ன பண்ணாரு, பிஆர் வந்ததுக்கு ஒரே கவலை, என்னடா அமெரிக்கா போகிறேனே, நம்ம அவன் என்னாச்சு, படம் வேறு புக் பண்ணியாச்சு, விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம கஷ்டமாயிருங்க. அப்போ சிவாஜி கணேசன் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாரு, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அவுட்டோர்
ஷூட்டிங்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்டுடியோக்குள்ள தான் எடுப்பாங்க. நீ எந்த ஸ்டுடியோன்னு சொல்லிடு, நான் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்துடுறேன், 11ஆம் தேதி நைட் வரைக்கும் இருப்பேன், 12 காலையில் வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பினேன். இந்த 11 நாள் நீ அந்த படத்தை முடிச்சுக்கோ, நைட் அண்ட் டே நான் ஒன்று தான் இருப்பேன், வீட்டுக்கு போக மாட்டேன். அதே மாதிரி நைட் அண்ட் டே இருந்திருக்காரு வீட்டில். 3 ரூல் அதில். இதெல்லாம் யாரும் நீங்கள் பண்ண முடியும்? ஒரு ரூல் கடைசி ரூலை 3வது ரூலை வந்து முதல்ல எடுப்பாங்க, 2வது ரூலை மத்தியானம் எடுப்பாங்க, முதல் ரூலை கடைசியாக எடுப்பாங்க. எப்படிங்க அது சாத்தியம்? 11 நாள் அந்த படத்தை முடிச்சு கொடுத்துறாரு. ஆனால் அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்ன கிளாஸ் படம் அது. ஸோ அப்புறம் 1900 தில்லானாமன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல பத்மினி வந்து பரதநாட்டிய கலைஞராக நடிச்சது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவங்க நேச்சரே பரதநாட்டிய கலைஞர். ஆனா சிவாஜி கணேசன் வந்து நாதஸ்வரம் நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஏபி நாகராஜன் என்ன பண்ணியிருக்காரு, பிரபல நாதஸ்வரம் பொன்னுசாமி இருக்காங்க, மதுரை பொன்னுசாமி சகோதரர், அவங்கள கூப்பிட்டு 6 மாசத்துக்கு டெய்லி மதுரையிலிருந்து வந்து 1 hour சிவாஜிக்கு நீங்கள் நாதஸ்வரம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதே மாதிரி 6 மாதம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு படமும் ரிலீஸ் ஆகிடுது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொன்னுசாமி சகோதரர்கள் மதுரையில் ஒரு தேட்டரில் 2 பேர் போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்கள பேட்டி கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எப்போ நான் 1 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கற்றுக் கொடுத்தேன், 6 மாதம் தான் கற்றுக் கொடுத்தேன், எப்படிப்பா இப்படி முகப்பாங்க இந்த சுதியில் எதுவுமே மாறலைங்கிறாங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவங்களால ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, இப்படி ஒரு நடிகரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி திருவிளையாடல் 1965 வந்தது. அதில் என்னன்னா சிவாஜியுடைய குவாலிட்டி என்னங்கிறத நீங்கள் அதை பார்க்கணும். அதாவது சிவாஜியும் நாகேஷ் தர்மியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது, படமும் முடிச்சாச்சு. சிவாஜி என்ன பண்ணியிருக்காரு, ஏபி நாகராஜன் நான் வந்து நானும் தர்மியும் நடித்த அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இதை பின்னாடி நாகேஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆஹா நம்ம ஏதோ எக்கு தப்பாக நடிச்சிட்டோம், நம்ம தொலைச்சானுங்க, இனி இந்த திருவிளையாடலில் நம்ம சீட்டில் இருப்போமா என்னன்னு தெரியலன்னு அவர் பயந்துக்கிட்டு இருக்கார். சிவாஜி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டார். முடிச்சுட்டு ஏபி நாகராஜன் கூப்பிட்டு, நானும் தர்மியா நாகேஷ் இந்த சீனில் ஒரு சீன் கூட கட் ஆகாமல் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இது எந்த நடிகரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதில் தர்மி வந்து கொஞ்சம் நாகேஷுக்கு தூக்கனாலே நடிச்சிருப்பார். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அதுக்கப்புறம் அந்த கதாநாயகர்கிட்ட பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர்னா பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க, எங்கே நம்ம சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பேரல் குரூப் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ட்ராக் தான் இருக்கும், பேரலாக கூட வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிவாஜி வந்து அப்படி வாழ்ந்த காலம் அது. சிவாஜி வந்து யார் கூட நடிச்சிருக்காரு கதையோட வாழ்க்கையெல்லாம் என்ன லெஜெண்ட். ரங்காரா, எஸ்வி சுப்பையா, சகசரநாமம், பாலையா, எம்ஆர் ராதா, எஸ்எஸ்ஆர் என்ன அப்படி போகிற போக்கில் நடிச்சுட்டு போயிடுவாங்க. எழுதி கொடுத்து பார்த்து அதெல்லாம் கிடையாது. சிச்சுவேஷனை சொல்லுவார், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அந்த பேசுறதை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதாங்க. அப்படி போகிற போக்கில் நடிச்சுட்டு போகிறவங்க. அவங்க கிட்ட இருந்து ஒருபடி மேலே நின்றுருக்காரு. அதுதான் திறமை. ஒருத்தனை அழிச்சு வர்றவர் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது உள்ளார். அதே மாதிரி திரையுலகத்தில் அவர் நிறைய பேரை வாழ வச்சிருக்காங்க. ஏபி நாகராஜன் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து நல்ல புராண படங்கள்லாம் எடுத்து நல்ல உயரத்தில் இருந்தவர், நல்ல வசதியாக. பின்னாடி சமூக படம் எடுத்து போட்டி ஆகிட்டார், ரோட்டுக்கே வந்துட்டார். ஸோ வந்துட்டு என்ன பண்ண, சிவாஜி வந்து பார்த்துருக்காரு. பார்த்து
சிவாஜி அப்படியே கதிகலங்கி போயிட்டாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோன்னே, என்னங்க இந்த கோலத்தில் வந்திருக்கீங்க, இல்லை இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, சரி நான் என்ன பண்ணணும், எனக்கு படம் நடிச்சு கொடுத்தாங்க ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி கதை இருக்கு நவராத்திரின்னு ஒரு படம் நான் வச்சுருக்கேன். சரி ஹீரோயின் யாருன்னு கேட்டிருக்கேன். சாவித்திரி மேடம் ஒருத்தர் எனக்கு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பிஸியாக இருக்காங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவாஜி என்ன சொல்லியிருக்கேன், கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், சாவித்திரி தான் நடிப்பாங்க, நீ மற்றதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி உடனே சாவித்திரியை போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்க, சொல்லியிருக்கலாமே. இல்லைம்மா, ஏபி நாகராஜன் கஷ்டத்தில் இருக்காரு, நான் ஒரு படம் ஃப்ரீயாக நடிச்சு தரேன் சொல்லிட்டேன், அவர் இன்னும் போட்டால் தான் அது நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. எனக்கு நீ ஒன்றும் பெருசாக பண்ணாத, உன்னுடைய ஷூட்டிங் நீ பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த படத்துக்கு ஒதுக்கி கொடு, 2 மணி நேரம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார். அதே மாதிரி பாலாஜி சிவாஜி நெருங்கிய நண்பர்கள், பின்னாடி பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்னு ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு போயிட்டார் பாலாஜி. அவருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட்டு அவன் வீடு வந்து ஏறத்துக்கு போகும்போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாலாஜி என்ன பண்ணாரு, சிவாஜிக்கு ஓடி வராரு. 2 பேரும் வாடா போடா பேசிக்கிறவங்க. அவங்க சிவாஜி, என்னடா என் காலில் வந்து விழுகிறேன், என்ன பிரச்சனைடா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு, சரி நான் என்ன பண்ணணும், நீ என்கிட்ட ஒரு கதை இருக்கு, நடிக்கிறேன்னு சொல்ல போதும், சரி நான் நடிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் என்ன பண்ணாரு, அந்த படத்துடைய பேரை போட்டு பேப்பரில் தான் விளம்பரம் கொடுத்தார். அவ்வளோதான், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து பணத்தை பண்ணிட்டான். ஸோ ஏலத்துக்கு போக வேண்டிய வீடும் தவிர்க்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எஸ்வி சுப்பையாவுக்கு பணம் வாங்காமே நடிச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் இந்த அவர் 1953 1993 40 ஆண்டுகள் அவர் செய்த தர்ம காரியங்களை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதாவது காமராஜர் அவர்கள் இந்த ஏழைகளுக்கு மதிய உணவு திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. முதல்ல 1 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு போய் கொடுத்தனால சிவாஜி கணேசன் தான். அதற்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்போ அப்போ இருந்த பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ நிதி திரட்டுறதுக்காக சிவாஜி கணேசனுக்கு அந்த சமயத்தில் ஸ்கூல் மாஸ்டர் கன்னடத்தில் பிஆர் ரந்தனோட டைரக்ஷன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அவர் என்ன பண்ணியிருக்கார், பிஆர் ரந்தனும் 3 பவுன் இடைக்குள்ள ஒரு பேனாவை அன்பளிப்பாக சிவாஜி கொடுத்துருக்காரு. சிவாஜி அந்த பேனாவை நிதிக்கு கொடுத்துட்டார். அது மாத்திரம் இல்லைங்க, சிவாஜியோட மனைவி கமலா அந்த சமயத்தில் தான் போட்டு 450 பவுன் நகையோடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் சொல்லுவார், தானத்திலேயே சிறந்தது யானையை தானமாக கொடுக்குறது. ஸோ சிவாஜி கணேசன் என்ன பண்ணியிருக்கார், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளையமான ஒரு யானையை தானமாக கொடுத்துருக்கார். அது மாத்திரம் இல்லை, திருமணைக்காவல் இருந்து ஒரு பாகன் வந்து சிவாஜி வீட்டில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவர் கேட்டிருக்காரு, என்னப்பா, இல்லை நான் ரொம்ப பசியில் வறுமையில் இருக்கேன், நான் வறுமையில் இருந்தால் பரவாயில்ல, என்னோட சேர்ந்து யானையும் கஷ்டப்படுறேன் இருக்கேன். அப்போ சிவாஜி சொல்லியிருக்கார், நீ போய் 10 நாள் கழிச்சு வா, வந்தீங்கன்னா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். இவர் என்ன பண்ணிருக்கார், திருவானைக்காவலில் ஒரு 2 ஏக்கர் பூஜை நடந்த அந்த பாகன் பெயர்களை பட்டா போட்டு பாகன் கிட்ட கொடுத்து, நல்லா விடாமல் பண்ண, நீயும் சந்தோஷமாக பசியெல்லாம் போட்டிக்கணும், யானையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னன்னா, அதாவது சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு KVS மருதுமோகன் யூடியூப்ல கொடுப்பாங்க. அவர் சிவாஜி மொழியை 13 ஆண்டு காலம் இருந்து சிவாஜியை பற்றிய வாழ்க்கை வரலாறு தான் படிச்சுட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, இந்த நிதியெல்லாம் இப்போ கொடுத்தாரு இல்லையா, இதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் ஒரு சிவாஜி கணேசன் வந்து அவர் வந்து சிவாஜி கிட்ட கேட்டிருக்காரு, ஏப்பா நீ இவ்வளவு தான தர்மம் பண்ற, வெளியில யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, உன்னை தஞ்ச பையன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ சிவாஜி சொல்லியிருக்கார், தானமும் தர்மமும் ஒரு மனிதனின் தவம், வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, சிவாஜி கொடுத்த பணமாக கொடுத்தது, நகையாக கொடுத்தது, இடமா கொடுத்தது, யானையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு உதவி இருக்காரு. இது எல்லாத்தையும் பக்காவாக கரன்சியாக அந்தந்த கால
கால்சி கன்வர்ஷன் பண்ணிட்டார். ஸோ டோட்டலாக 40 ஆண்டுல எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்காங்கிறத கால்குலேட் பண்ணிட்டார். யாராவது கெஸ் பண்ண முடியுமா எத்தனை கோடின்னு? எனிபடி கேன் கெஸ்? எத்தனை கோடின்னு சொல்லுங்க. மேல மேல இருக்கீங்கன்னா 40 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கோடி கொடுத்துருப்பார்? வேற இன்னும் பெட்டரா? வேற 310 கோடி தான தர்மம் பண்ணியிருக்காரு. இது வெளியே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. இது நான் சும்மா கப்சாக அடிக்கல, இது ஆதாரபூர்வமா அந்த டாக்டர் பெற்றார் இல்லையா, கேவிஎஸ் மருத்துவம், அவர் ப்ரூவ் பண்ணி தீசிஸ் சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இது வெளியில யாருக்குமே தெரியல. 310 கோடி எந்த நடிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு படம் 1982 வந்தது. இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆர்கானிக்ஸ் பிராமணி ஃபேமிலி அந்த ஸ்டோரி எடுத்துதான். அதாவது அதில் துவாதச நாமங்கள் சொல்றது, அர்க்கியம் கொடுப்பது, அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது, இதெல்லாம் செய்திருக்காரு. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரை கேட்டேன், இந்த இது தயார் பண்ணுறப்போ சீனிவாசராக பண்ணி எனக்கு க்ளோஸ் நண்பர் ஒசூரில், எப்போ நீ அந்த படம் பார்த்துருக்கீங்க, உனக்கு நடித்த மாதிரி தெரியுதா இல்லை ஆக்சுவலாகவே அவர் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு. அவர் சொன்னார், 40 வருஷம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருக்க பிராமணி என்ன செய்வாரோ அதை அவர் செய்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. யாருங்க இதெல்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு அப்படி நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அதில் ஈடுபட்டு அதனுடைய நுட்பங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணியிருக்காருன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அவர் அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிறார். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம். அப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்க, 1982 வந்து நினைக்கிறேன். அதுல கே சங்கர் டைரக்ஷன், கலைஞானம் அவர் தான் கலைஞானம் பொலிட்டிக்கல்ல இருக்காரு. அந்த படத்துல என்னன்னா, தயவு செய்து நான் சொன்ன படங்கள்லாம் யூடியூப்ல போட்டு பாருங்க. அதாவது கடைசி 20 நிமிஷம் இந்த படத்துல மிருதங்கம் வாசிச்சிருக்காங்க. அதாவது ஜென்ரலா இந்த மாதிரி இதெல்லாம் டேக் எடுக்கிறப்போ கட் பண்ணி எடுத்து எடிட்டிங்ல லிங்க் பண்ணுவாங்க. ஆனா ஒரே டேக் 20 நிமிஷம் அவ்வளோ அருமையாக வாசிச்சிருக்காங்க. இது எப்படின்னா சாத்தியம்னா, அதாவது உண்மையால் ஒரு சிவராம் உங்களுக்கு தெரியும், பிரபலமான அவர்கிட்ட இந்த சங்கர் என்ன பண்ணியிருக்கார், சிவாஜிக்கு 4 மாதம் நீ ட்ரைனிங் கொடுக்கும் இந்த மிருதங்க வாசிக்க ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. கொடுத்து படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது இந்த கலைஞர் என்ன பண்ணிருக்க அந்த காலகட்டத்தில் அப்போ தான் எம்ஜிஆர் உடம்பெல்லாம் சரியாக இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. இவர் போய் எம்ஜிஆரை பார்த்து, இந்த மாதிரி நான் மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு படம் எடுத்துப்போம், நீங்கள் பார்க்கணும், நான் நடிகர் சங்க பிரீமியர் தியேட்டரில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னா அவர் அந்த கேபினட்டோட போயிருக்காரு. எம்ஜிஆர் போயிட்டு படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எல்லாரும் எச்சு போயிட்டாங்க. எம்ஜிஆர் மாத்திரம் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் ஜானகி அம்மா வந்திருக்காங்க. படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், கலைஞானத்தை கூப்பிடு அப்படின்ட்டு. கலைஞானம் வந்திருக்காரு. நடிகர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது சிவாஜி தான். நான் சொன்னேன், போய் சிவாஜி கிட்ட சொல்லுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இதோட என்னங்க வேணும் ஒரு நாளுக்கு அவாது. ஸோ அப்படியெல்லாம் அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஒரே வருத்தம், அவருக்கு அந்த பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் தான். வேற அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது ஒரு பெரிய வருத்தம் அது. அதில் ஸோ யாருக்கும் கொடுக்குறாங்க, பட் கொடுக்கட்டும், நான் வேணாம்னு சொல்றேன். பட் இவருக்கு என்ன கிளாஸ்ல நீங்க கொடுக்கல, எந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். ஸோ இது வரைக்கும் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டேன். நன்றி. ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் 4 மாசமா பயிற்சி எடுத்தேன். இதை நான் டெலிவரி, நான் 1 hour டெலிவரி பண்ணேன் இல்லையா. ஸோ அதுக்கு நான் 4 மாதம் பயிற்சி எடுத்து இதை நான் சப்மிட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அசோசியேஷன் ரொம்ப பிரயாசப்படுறாங்க இந்த ப்ரோக்ராமை கொண்டு வர்றதுக்கு. முதல்ல கொஞ்சம் யோசிச்சாங்க, நான் கான்ஃபிடென்ட் கொடுத்தேன் அவங்களுக்கு, என்னை நம்பி நீங்கள் கொடுங்க, நான் நல்லா பேசுவேன்னு சொன்னேன். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அசோசியேஷனுக்கு
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி சொல்கிற நேரம். செல்லப்பன் சார் வந்து 2வது முறையாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கும் 4 மாதம், ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவங்களை பற்றி அவங்க அந்த தகவல்கள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கும்போது அதில் சொந்தமாக எதுவும் நம்ம எடுத்து விட முடியாது. அதுக்காக வந்து அவர் 6 மாதம் ஆராய்ச்சி பண்ணி யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி முனைவர் பட்டம் வாங்கினான்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி இவர் நம்மகிட்ட இங்கே ஒரு இது கொடுத்துருக்காரு. அதனால நம்ம வந்து அவருக்கு ஒரு முனைவர் பட்டம் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக இருந்தது. இதே மாதிரி நம்ம மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் ஒரு ஸ்பீச்சை ஒரு கூடிய விரைவில் கொடுக்கணும்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின நமது செரியன் பெரிக்கார் பில்லா ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்திருந்து கண்டு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.